வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இஷ் அப்படின்ற ஒரு ஆந்தாலஜி சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸோட சீசன் 1 வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஒரு டீசென்ட் வரவேற்பை பெற்றனால இதோட சீசன் 2 எடுக்கிறாங்க. ஹிந்தியில லஸ்ட் ஸ்டோரிஸ் பார்த்திருப்பீங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஸ்டைல்ல அமைக்கப்பட்ட ஒரு அடல்ட் கண்டென்ட் நிறைஞ்ச கதைகள் அப்படின்ற மாதிரி ஒரு 4 கதைகள் இருக்கு. இதுல இப்போதைக்கு 2 கதைகள் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல கதை அப்படின்றது கிகோலோ அப்படின்ற ஒரு கதை. இதுல வந்து வெற்றி, பிரேம்ஜி, வேதிகாலாம் நடிச்சிருக்காங்க. இதுல வெற்றி வந்து ஒரு ஆப் டெவலப்பரா இருப்பாரு. ஏகப்பட்ட கடன்னால வந்து வேற வழியே இல்லாம கிகோலோவா வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாரு. போன இடத்துல இவருக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அண்ட் வேதிகா யாரு, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு கதை தான். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்ல வந்த மெசேஜ், அதாவது மனசு விட்டு பேசுறது அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்த பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க. மற்றபடி இந்த கதையில வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஆர்டினரியா எடுக்கப்பட்ட ஒரு கதையா தான் எனக்கு பட்டுச்சு. ஜஸ்ட் ஒரு அடல்ட் சீரீஸ்ல வரக்கூடிய ஒரு கதை அப்படின்றதுனால வேணா பார்க்கலாமே தவிர மற்றபடி பெருசா அடல்ட் கண்டென்ட்டும் இதுல இல்லவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சுமாரான ஒரு கதை தான். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கள்ளக்காதல் அப்படின்ற ஒரு கதை. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. ஸோ ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து ஹீரோவும் போயிருப்பாங்க. அதாவது அவங்க அப்பா அம்மா ஊர்ல இல்லாத டைம்ல. ஸோ அப்ப என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதுலயுமே பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த செக்ஸ் எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு விஷயத்த காட்டியிருப்பாங்க. இதுலயாவது அட்லீஸ்ட் ஒரு சில காட்சிகள் அப்படின்றது அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலுமே இதுவுமே வந்துட்டு ஒரு ப்ராப்பரா எடுக்கப்படாத ஒரு கதையா தான் எனக்கு பட்டுச்சு. ஓவரால் சீசன் 1 ஓரளவுக்கு ரீச் ஆச்சு அப்படின்றதுனால சீசன் 2 எடுக்கணுமே அப்படின்றதுக்காக எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த 2 கதைகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இது ஒரு ஆவரேஜான சீரிஸ் தான். டைம் இருந்தா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 2.4 out of 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் தான். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.